அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் இறைச்சி எத்தனை நாளுக்கு ஒரு தடவை எடுப்பாங்க? எங்கண்ணே, மாதத்துக்கு 3 தடவை தான். மாதத்துக்கு 3 தடவை சாப்பிட்ற உடம்புக்குள்ளே எப்படிடே கொழுப்பு சேரும்? கோழிக்கறியும் இறைச்சியும் சாப்பிடாம எப்படிடே சுகர் வருது? பணக்காரர்களுக்கு மட்டும் வந்துட்டு இருந்த வியாதி இப்போது கூழும் கஞ்சியும் குடிக்கிற அன்னாடங்காட்சிக்கு கூட எப்படி வருது? ஆமாண்ணே, அது எப்படிண்ணே? உன்னோட உடம்புல சேர்ற கொழுப்பு இறைச்சினால் வரக்கூடியது கிடையாது, எண்ணெயால் வரக்கூடியது. என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன்னோட வீட்டில் சமையலுக்கு எண்ணெய் என்ன வாங்குற? பொரிச்சாலும் எண்ணெயின் நிறம் மாறவே மாறாத சூரியகாந்தி எண்ணெய் தானே. நீ மட்டும் இல்லை முருகா, இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற 6.5 கோடி மக்களில் 5 கோடி மக்கள் சூரியகாந்தி எண்ணெயை தான் பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய சூரியகாந்தி எண்ணெயோட அளவு வீடு மற்றும் ஹோட்டல் மூலமாக 1 கோடி லிட்டருக்கு மேலே வருது. நல்ல விஷயந்தானுண்ணே. சூரியகாந்தி எண்ணெய் உடம்புக்கு நல்லது தான்னு நானும் இணையத்தில் கூட படிச்சிருக்கேண்ணே. உன்னோட மேதாவிதனத்தில் தீய வைக்க சூரியகாந்தி எண்ணெய் உடம்புக்கு நல்லதுன்னு படித்த நீ சூரியகாந்தியோட உற்பத்தி அளவை என்னைக்காவது படிச்சிருக்கியா? உலகத்தில் ஒரு சில நாட்டில் மட்டும்தான் சூரியகாந்தியே பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி பயிரிட்டு கிடைக்கிற சூரியகாந்தி பூவிலிருந்து சென்னையில் அயனாவரத்துக்கு கூட எண்ணெய் சப்ளை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது பல கோடி லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் எங்கிருந்து வருது? என்னண்ணே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது அந்த எண்ணெயெல்லாம் எங்கிருந்துண்ணே வருது? குருடாயிலிருந்து. அது பேர் மினரல் ஆயில். என்ன, ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தார் கூட குருடாயிலிருந்து தானே எடுக்கிறாங்க? கரெக்டாக சொன்னேன். அந்த தாருக்கு முந்தைய கட்டத்தில் தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற சூரியகாந்தி எண்ணெயையும் எடுக்கிறாங்க. அந்த குருடாயில் பல முறை சுத்திகரிப்பு செஞ்ச பிறகு அதில் நறுமணம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நடக்கிற பெரிய மோசடியில் தான் நாம் சிக்கன் பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவியே முருகா, நீ வாங்குகிற சூரியகாந்தி எண்ணெய் பாக்கெட்டில் அந்த எண்ணெயில் என்னவெல்லாம் கலந்துருக்குன்னு நீ பார்த்துருக்கியா? இல்லைண்ணே, பாரு, உண்மை புரியும். ஆமாண்ணே, அது சாப்பிட்டா தான் சுகர் வரும்னு லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா என்ன? லேப் டெஸ்ட்லாம் வேண்டாம். உன் வீட்டு அடுப்பங்கரைக்கு போ, அந்த சூரியகாந்தி எண்ணெயை ஊற்றி வச்சிருக்கிற பாத்திரத்தை பாரு, என்ன தெரியும்? பாத்திரத்தோட வெளிப்புறத்தை பாரு, கொழுப்பு படிஞ்சு பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கிற பாத்திரம் கூட 1 வருஷத்தில் கெட்டு போகும்னா மனுஷன் நிலைமையோட கொஞ்சம் யோசிச்சு பாருடே. ஏன்னா எங்கள் வீட்டில் பிராண்டட் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஊற்றி வைக்கிற பாத்திரமும் அப்படித்தானே இருக்குது முருகா. சூரியகாந்தி எண்ணெய் மட்டும் இல்லை, நீ யூஸ் பண்ணுற பாக்கெட்டில் வரக்கூடிய எண்ணெய் எல்லாமே குருடாயிலோட ஒரு பரிணாமந்தான். அப்போ நான் சாப்பிடவே முடியாதாண்ணே? ஏன் முடியாது? பொரிக்கிறதுக்கு கடலை எண்ணெயை வாங்கிக்கோ, சமையலுக்கு நல்லெண்ணெயை வாங்கிக்கோ. எங்கே போயினா வாங்குறது? யாரையும் நம்பி வாங்குறது? யாரையும் எவனையும் நம்ப வேண்டாம். நல்லெண்ணெய் வேணுமா? 4 கிலோ எள்ளு வாங்கிக்கோ. கடலெண்ணெய் வேணுமா? கடலை 4 கிலோ வாங்கிக்கோ. செக்கு உன் ஏரியாவில் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடி. உன் ஏரியாவில் இல்லையா, வேறு ஊருக்கு தான் போகணுமா? ஒரு நாள் ஆஃபீஸ் லீவ் நாளில் மாலுக்கு போகிறத நிறுத்திட்டு செக்கில் போய் எண்ணெயை ஆட்டிட்டு வாங்கிட்டு வா. அந்த எண்ணெயை பயன்படுத்தி பாரு, ஆரோக்கியம் தன்னால் வரும். 2 லிட்டர் எண்ணெய்க்காக பல ஊருக்கு போக சொல்கிறீங்களாண்ணே? நீ ஆரோக்கியமாக இருக்கணும்னா இதை செஞ்சு தானே ஆகணும். இல்லாட்டி பேய் வரக்கூடிய நேரத்தில் இப்படி அரைக்கால் ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு நாய்க்கு போட்டியா கிரவுண்டில் நடக்க வேண்டியது தான். ஏண்ணே, கடலை எண்ணெய் கொழுப்பு இல்லையாண்ணே? கடலை எண்ணெய் கொழுப்புன்னு இந்த கார்ப்பரேட்காரங்க தான் பரப்பி விட்டது. கடலை எண்ணெயில் இருக்கிறது 5% கொழுப்புன்னா நீ பயன்படுத்துகிற சூரியகாந்தி எண்ணெயில் இருக்கிறது 99.99% மறைமுகமாக கொழுப்பு இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் இதையெல்லாம் தட்டி கேட்காதானே? டே தம்பி, இந்தியா கார்ப்பரேட்காரங்களோட சொர்க்க பூமி. இங்கே நீயும் நானும் வருமானம் பிரதிநிதிங்க, அவ்வளோதான். கார்ப்பரேட் கம்பெனி ஒவ்வொன்றையும் இப்படி தட்டி கேட்டுக்கிட்டே இருந்தால் கவர்மெண்ட்டை எப்படி நடத்துறது? போய் செக்கு எங்கே இருக்குன்னு பார்த்து உன்னோட உடம்ப முதல்ல பாரு. இன்றைக்கி பச்சை பிள்ளைங்களுக்கெல்லாம் சுகர் இருக்குது. எல்லாம் இந்த படுபாவி கார்ப்பரேட்காரங்களோட பணத்தாசை தான். நமக்கே தெரியாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு விஷத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இயற்கை மாறலை, மாறினது நீயும் நானும் தான். இங்கே சுகருங்கிற வியாதியே இல்லை, அது கார்ப்பரேட் எண்ணெய் கம்பெனிகளோட சதி. இதுக்கு பின்னாடி மருந்து வர்த்தகம்னு ஒரு மாபெரும் மார்க்கெட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் டிவியே கதின்னு கிடக்கிற மக்களுக்கு எப்போ தான் தெரிய போகுதோ. இந்த செய்தி உண்மையிலுமே ஒரு அருமையான செய்தி தான். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.